ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு முன்னே சென்று நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் மாறுபாடாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது, அதில் ஒரு வெற்றி இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் அந்த எல்லா தடைகளையும் மாற்றி கோணல்களையும் மாற்றி, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகள் எல்லா தடையாக இருக்கிறவைகள் எல்லாம் நான் செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்று சொல்ல தலைப்பில் ஆண்டவர் எப்படி முன் சென்று கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சிலதான காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 31:3 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 31:3 தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். 7ஆம் வசனம் வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். அல்லேலூயா சொல்லலாமா? நீ சுதந்தரிக்கும்படி செய்வாய். 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே 120 வயதாகிவிட்டான். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்று நான் 120 வயது உள்ளவன். 120 வயதோட ஆண்டவர் மோசையை எடுக்க சித்தமாயிருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு காரணம் என்ன? மோசையை பாலுந்தேனம் ஓடுற கானான் தேசத்துக்குள்ளால கொண்டு போகலைங்க, அதுக்குள்ளால எடுத்துட்டார். ஆனால் அவனை அழைக்கும் போது என்ன சொன்னார்? எகிப்தில் இருந்து ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நீ அழைச்சி கொண்டு பாலும் தேனும் ஓடுறது கானான் தேசத்துக்கு கொண்டு போ, அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார் அல்லவா? ஆனால் அவனை பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு போக விடலை. அல்லேலூயா. அங்கே அவன் மரிச்சு விட்டான். ஏன் என்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் நாம் சொல்கிறது, அந்த யாத்ராம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், நீ உன் கோலை எடுத்துட்டு போய் அந்த கண்மலையை போ, நான் அங்கே போய் நிற்பேன், நீ அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். முதல்ல சொன்னார், நீ அந்த கண்மலையை அடி, தண்ணீர் வரும். அடித்தான், தண்ணீர் வந்து. 2ஆம் முறை அவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அவன் அங்கே பேசாமல் ஜனங்கள் அவனை ரொம்ப ஒரு முரட்டாட்டம் பண்ண வச்சுட்டாங்க. ஜனங்கள் குழப்பி விட்டாங்க, முறுமுறுத்தாங்க. அதனால் அந்த கோபத்தில் அவன் கண்மலையை அடித்து விட்டான். அதனாலே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அந்த தேசத்துக்கு போக விட மாட்டேன் என்று சொன்னார். நான் அங்கே உன்னை கொண்டு போவதில்லை என்று நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆனால் அதன் நிமித்தம்
என்றுதான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 40 நாளிலே போய் வர வேண்டிய தூரம்தான். இந்த அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கானான் எவ்வளவு தூரம்? 40 நாளில் போயிட்டு வந்துடலாம். 20 நாள் தூரம்தான் பிரயாண தூரம். அப்படிதான் மோசே 12 கோத்திரத்தாரையும் அழைத்து, நீங்கள் அந்த தேசத்தை வேவு பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் போய் 40 நாளில் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது 40 வருடம் ஆகிவிட்டது. புரிகிறதா உங்களுக்கு? 40 வருடம், 40 நாளை 40 வருடம் ஆக்கிட்டாது. அப்போ என்னன்னு சொன்னால், அவங்க செய்த தவறுகள், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவர்கள் சுற்றி சுற்றி அங்கே தான் கிடந்தாங்க. வனாந்தரத்திலேயே 40 ஆண்டுகள் கழிக்க வேண்டிய காலம். எனவே ஆண்டவர் இந்த மோசே சொல்லும்போது சொல்லுவாருங்க, 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் கேட்கப்படாது ஆண்டவருக்கு. 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையும் உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம், அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? 25, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோயும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ, நன்றாய் கவனிங்க, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபங்கொண்டு. யார் நிமித்தம்? இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடுக்காமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை கடந்து நீ போவதில்லை. அல்லேலூயா. சொல்லிட்டு சொன்னாரு, நீ என்ன பண்ணு, யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். புரிகிறதா உங்களுக்கு? 3ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. இப்போ 31 நாம பார்க்கிறோம். 7-8 வசனங்கள்ல 31 7-8 வசனங்கள்ல என்ன வாசித்தோம்? அங்கே நாம் பார்க்கிறோம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்லிட்டான், 2ஆம் வசனம், இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்களா? அதனாலே 8ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பே போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதைத்தான் மோசே மரித்த பின்பு யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்வார். திடங்கொண்டு பலமனதா இரு, பலங்கொண்டு திடமனதா இரு. நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுவார். அவன் விசுவாசிக்கிறானோ இல்லையோ தெரில, கொஞ்சம் ஒரு வேளை யோசித்தானோ தயங்கினானோ என்னமோ தெரியாது. ஆமாம், அவர் சொல்கிறாரு 9ஆம் வசனம், யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கொஞ்சம் கடினமாக சொல்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சொல்லலாமா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா 34:1 வாசிங்க. பின்பு மோசே மோவாபின் சமவெளியில் இருந்து
எரியோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேச அனைத்தையும், நப்தலி தேச அனைத்தையும், எப்ராயிம், மோசே, மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசத்தை அனைத்தையும், தென்புறத்தையும், சேவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரியோ பள்ளத்தாக்கு ஆகிய சமான பூமியை காண்பித்தார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண்கள் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு போவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே அங்கே மரித்தான். ஆனாலும் 7ஆம் வசனம் சொல்கிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளுடையவும் இல்லை, பலன் கொண்டவும் இல்லை, வயசாகி சாகல. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஏன் அவன் அங்கே போக முடியவில்லை? முதலாவது காரணம், மக்கள் அவனை கலாட்டா பண்ணினார். அவன் போயிருப்பான், கலாட்டா பண்ணி. நல்லா கவனிங்க, இப்போ வாங்க, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போற வருஷம் எத்தனை? 120 வருஷம். அங்கே குறிச்சிட்டாருங்க. நோவா காலத்தில் வெள்ளம் வருதில்ல, அங்கேயே சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 930 950 இருந்தானுங்க. இவனுங்களை விட்டு வச்சா இவனுங்க எல்லாம் இப்படி தான் அநியாயம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? 930 வருஷம் இப்படி வாழ்ந்தவன் என்ன பண்ணிட்டான்? பூமியில் இவன் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தானுங்க, தேவ மனிதர்களாக இருந்தாங்க, தேவ புத்திரர்களாக இருந்தாங்க. இந்த தேவ புத்திரர்கள் மனுஷ புத்திரர்களை, இந்த குமார்த்திகள் அழகா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோடே பெண் கொண்டாங்களாம். 2ஆம் வசனம் வாசிங்க. தேவ குமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற வருஷம் 120 தான். அதனால இவனை பூமியில வைக்கக்கூடாது, இவனை அழிச்சிடணும். நன்றா கவனிங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை தேவ புத்திரர் தேவகுமாரர்னு சொன்ன உடனே தூதர்கள் இறங்கி வந்து மனுஷ பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. தேவகுமாரர் என்று சொல்லுகிறது தேவனை அறிந்த மக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பிள்ளை என்று சொல்கிறார். அதே போல அன்றைக்கு இருந்த கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த பிள்ளைகளை தேவகுமாரர் என்று சொன்னார். மனுஷகுமாரர்னா சாதாரண மக்கள். ஆமாம், காயினின் சந்ததியெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்படியாக பல காரியங்கள் நடந்ததுனால தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவகுமாரர்கள், உலக மக்கள் இருக்கிறார். அதை தான் சொன்னார். அந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? குமாரர்கள் உலக பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னா அங்கே போய் பெண் எடுத்தான், பொண்ணு கொண்டு ஐக்கியமாக இருந்து போனான். அப்போவே 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்ட அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி அங்கேயே பிரிச்சுட்டார் ஆதியாகமத்திலே. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கடினமான உபதேசங்களை நான் சொல்லிக் கொடுப்பதில்லை, நீங்கள் எவ்வளோ புரிந்து கொள்ளுங்க. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி விடுறேன், இல்லையா சொல்லலாமா? அதனால தேவனுக்கு கோபம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? மனுஷனை இனிமேல் மனிதனை படைத்ததுக்காக ஆண்டவர் விசனப்பட்டாராம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரத்தில் வாங்க, 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கமும் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயோ என் இருதயத்துக்கு வேதனையாக இருக்குது, இந்த பிள்ளை பிறந்தது எனக்கு வேதனையாக இருக்குது, இந்த புருஷன் கிடைச்சது எனக்கு வேதனையாக இருக்குது, அப்பப்பா அப்படின்னு நெஞ்சே வேவுது, நெஞ்சே வெடிக்குது, நெஞ்சே நோவுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க, அப்படி ஆண்டவருக்கு நெஞ்சொலி வந்துச்சான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு நெஞ்சொலி வந்துச்சாம்மா. எதுக்கு? உங்களையும் என்னையும் படைச்சதுக்கு. அல்லேலூயா சொல்லலாமா?
நெஞ்சொலி வந்துச்சான். மனுஷனை படைச்சதுக்கு அவர் என்ன பண்ணாராம்? ஆமாம், ஒவ்வொரு நாளையும் படைச்சிட்டு சொல்லாது நல்லது 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 நல்லதுன்னு. ஆனால் அந்த பாவி மனுஷனை படைச்சது அவருக்கு நெஞ்சொலியாக மாறிடுச்சு. அதனால நோவாவை கூப்பிட்டு சொன்னார், அவன் தேவபுத்திரன் அல்லையா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணலை. நிறைய பேர் சொல்லுவாங்க தேவ தூதர்கள் மனுஷ பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாங்க. தூதனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள சக்தியெல்லாம் கிடையாதுங்க. தூதனு அவன் ஆணும் பண்ண இல்லாதவன், அவனுக்கு அந்த அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கோ அவன் ஒரு மனைவியோடு அவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு வைக்கல ஆண்டவர். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது தூதர்களாக்கும் தூதர்களாக்கும், அந்த இதெல்லாம் அவனுக்கு கிடையாது அல்லையா. அதனால தான் பரலோகத்தில் போகும்போது நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்களாம்? ஆணுன்னு இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரும் எப்படி இருப்பீங்க? தூதனை போல இருப்பீங்க. அங்கே கொடுப்பனையும் கொள்வனையும் எல்லாம் இல்லை அல்லேலூயா. ஆமாம், அங்கே தூதர்களை போல இருப்பீங்க. ஆமேன். அதுதான் அன்னைக்கு சொன்னார். இப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால ஆண்டவருக்கு மனஸ்தாபமாயி மனுஷனை அழிக்கணும்னு நினச்சிட்டாருங்க. அப்போது அவனுக்கு வயது எவ்வளோ கொடுத்தாரு? அவனுக்கு பூமியில் இருக்க வேண்டிய வயது எவ்வளோ? 120 வருஷம்தான் யான். நேற்றைக்கு ஒரு அம்மா மரிச்சிருக்கு, 121ன்னு சொல்கிறாங்க. அவங்க தானா உலகத்திலேயே அதிகமாக வாழ்ந்த மூதாட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு நியூஸில் வந்துச்சு அல்லையா. சொல்லலாமா? 121. அவங்க ஏதாவது கணக்கு விட்டுருப்பாங்க. 120க்கு மேலே யாரையும் இருக்கவே முடியாது. ஆண்டவர் அங்கேயே வச்சிட்டார். ஆமாம், அங்கேயே எழுதி வச்சிட்டார் அல்லையா. சொல்லலாமா? வேதத்தை நல்லா படிக்கணும். அதனால நீங்கள் யோபின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தானா? யோபனுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். யோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அதுக்கு மேல் வாழ்ந்துட்டான். எடுத்து வாசிங்க கடைசி. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக. ஆமாம், நீங்கள் அப்போ 120ன்னு சொல்கிறீங்களங்க. அவன் எப்படிங்க 140 இருந்தான்னு என்னை கேட்கணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் அறிவாளிங்க இல்லையா. சொல்லலாமா? ஆமாம். ஏங்க அது ஆதி ஆகமத்தில் 120ன்னு சொல்லியிருக்கு. இப்போ யோவில் அவன் எவ்வளவு 140 வருஷம்னு சொல்லி கேட்கணுமா கேட்க வேண்டாமா? அது படித்தா தானே கேட்க முடியும் இல்லையா. சொல்லலாமா? ஆமாம், சோத்திரம். அப்போ என்னன்னா யோபின் புஸ்தகம் தள்ளி எழுதியிருந்தாலும் யோபு அவன் அங்கே வாழ்ந்தவன். எங்கே? ஆதியாகம காலத்தில் வாழ்ந்தவன் அல்லேலூயா. சொல்லலாமா? ஆமாம், அந்த காலத்துலலாம் அப்படி தான், வயசு கொஞ்சம் கூட இருந்தது. ஆமாம் அல்லேலூயா. சொல்லலாமா? அப்போ காலத்தில் வாழ்ந்தவன் அவன். ஆண்டவர் நல்லவராரு. அவன் சரித்திரம் எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? எங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், அப்போ அவன் எதுக்கு முன்னால் வாழ்ந்துருக்கிறான்? பூமி அழிகிறதுக்கு முன்னால் வாழ்ந்துருக்கிறான். ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறான். மெத்தூசலா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறான். புரியுதம்மா? அப்போ அங்கே வாழ்ந்தவன் அவன் சரித்திரம் அப்படி எழுதியிருக்கு. சோத்திரம். சரி விடுங்க. இப்போது இந்த 120 வயசுன்னு அவன் இருக்க முடியும். இப்போது ஆண்டவர் கணக்கு பண்ணார், இவன் 120 வயதுக்கு முன்னாலே இவனை எங்கே கொண்டு போனோம்? கானான் தேசத்துக்குள்ளால கொண்டு போயிடணும்னு. ஆனால் ஜனங்க பண்ணின என்னன்னு சொல்லலாம், நம்ம ஒரு பாசையில் கிறுக்குத்தனம் பண்ணாங்க பாருங்க. அவங்க பண்ண கலாட்டா, அவங்க பண்ண பாவம், அவங்க பண்ணின மீறுதல்கள், இது நிமித்தம் 40 நாளிலே போய் வர வேண்டிய இடத்துல 20 நாளிலே போக வேண்டிய இடத்துல 40 வருஷம் போக முடியாது, சுற்றி சுற்றி இருந்துச்சு. இவன் காலமும் முடிஞ்சு போச்சு அல்லையா. சொல்லலாமா? இவன் காலமும் முடிஞ்சு போச்சுங்க. அப்படி முடிஞ்சதுனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏறக்கட்டப்பா கதை முடிஞ்சு போச்சு, நான் உனக்கு குறித்த வயசு முடிஞ்சு போச்சு. அங்கேயே மரித்தான். அவனும் மரித்தான், அவனுக்கு முன்னாலே ஆர்வனும் மரித்துட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் இங்கே கதை தள்ளிட்டு வந்தது. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணல, 120 வயசாகியும் பலன் குந்தி போகவும் இல்லை, கண் இருளடைந்து போகவும் இல்லை. ஆமாம் அல்லேலூயா. சொல்லலாமா? காலேப்பும் யோசுவாவும் போய் சேர்ந்தாங்க. அந்த காலேப்பு 40 வயதில் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தாராம், இந்த மலை தேசத்தை கொடுப்பேன்னு. அவன் சொல்லுவான் 85 வயசில் சொல்லுவான்,
யோசுவாவிட்ட தான் சொல்லுவான், எப்பா மோசே இருந்த காலத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த மலை தேசத்தை தருவேன்னு எனக்கு அன்னைக்கு மோசே மூலமாக சொன்னார். அவர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நீ எனக்கு என்ன பண்ணு, அந்த மலை நாடுகளை எனக்கு கொடு. நான் இப்போவும் 85 வயது உள்ளவனாக இருக்கிறேன். யுத்தத்துக்கு போக்கும் வருத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆமாம், இல்லையா சொல்லலாமா? ஆமாம். இன்னைக்கு விட்டாலும் காலைப்பு 10 பேர் அடிப்பார். அப்படி இருக்கிறார். எத்தனை வயசில்? 85 வயசில். நம்ம சொல்கிறோம், என்ன இழக்கப்புடி அவளை 2 கொடுக்கட்டுன்னு. ஆமாம், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இவ எங்கே படுத்து கிடக்குறா, இவ படுக்கையில் கிடக்குறா, பக்கத்துக்காரையை கூப்பிட்றான், ஒருத்தி சண்டை போடுறாளாம் இவளுக்கு, நீ என்ன தூக்கி விட, அவளை 2 கொடுக்குறேன்னு சொல்கிறாளாம். எப்படி இருக்கு பார்த்தீங்க? அல்லேலூயா. அதான் என்ன இழக்கப்புடி அவளை 2 கொடுக்கட்டு. அன்பு தெய்வ பிள்ளையே, அவன் அப்படி இல்லை. காலேபு எப்படி இருந்தாராம்? 85 வயசிலும் யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருந்தான். ஆமாம். அதனால் நீங்கள் சொல்ல பாருங்க, எங்களையும் விட்டால் நாங்கள் தெருவில் நின்றுட்டு சண்டை போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட போகிறீங்க. ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணணும். ஆமாம். 4 மணி நேரம் நான் முழங்காலில் நிற்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்கும்போது தான் கதைகளெல்லாம் வருது. சோத்திரம். ஆண்டவர் நல்லவர், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால 120 வருஷம் அவனுக்கு முடிஞ்சு போச்சு. இவன் இங்கேயே சுற்றி சுற்றி. ஆமாம். அதனால தான் அவர் அங்கே சொல்லும்போது சொல்லுவார், அந்த உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் எடுத்து காமிச்சேன்னு அந்த வசனம். என்ன வசனம்? 3. நீங்கள் என்னோட பேசையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அதுவா இருக்கு இல்லையா? சோத்திரம். 3ஆம் அதிகாரம் 25. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்துள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோயையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு. அல்லேலூயா சொல்லலாம். இந்த கண்மலையில் அவங்க போய் இவர் கோபமாக அடிச்சிட்டார் பார்த்தீங்களா, பேச சொன்னா. இந்த ஜனங்க பண்ணின முரட்டாட்டம். ஜனங்க, ஏயா எங்களை சாவடிக்கையா அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த, நாங்கள் அங்கே எவ்வளோ அருமையாக தண்ணியில் மூழ்கி வந்தோமே, இங்கே தண்ணியை குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வருத்தப்படுத்தினால அந்த ஆத்திரத்தில் அடிச்சுட்டான். ஜனங்கள் தான் அவனை என்ன பண்ணாங்க? கோபப்படுத்திட்டான். இந்த ஜனங்கள் நிமித்தம் மோசே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாமல் அவர்களுடைய தவறுனால இங்கேயே 40 வருஷம் சுற்றி 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 வந்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அதனால பிரியமானோலே, நாம் நேரே போய் சந்திக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை கோணி 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 சுற்றி 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 போக முடியாமல் இருக்கிறோம். புரிகிறதா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 42 45:2 என்ன சொன்னார்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்கி நேர ஒன்று கொண்டு வந்தோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்லும். ஆண்டவருடைய சமூகம் நம்மை சீராய் வழிநடத்தி. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புத்தகத்துக்கு வாருங்க. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார். எப்படியெனில் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். நன்றாய் கவனிக்கணும். இப்போ 2ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க, எனக்கு கேட்கணும் நீங்க வாசிக்கிறது. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன சொன்னாரு? உன் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். அப்போ உன் புத்திரனை, அடுத்தது ஏகம், ஒரே புள்ள,
அடுத்தது நீ நேசிக்கிற பிள்ளை அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏப்பா உன் பிள்ளைய கொண்டு போய் பலி கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லாமல் உன் புத்திரன் ஏகசுதன் நேசபுத்திரன். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஈசாக்க முத்தி முத்தி வளர்த்துருப்பார், கட்டி பிடிச்சி கிசு கொடுத்து அனுப்பியிருப்பார், வெளியே போனால் முத்தம் கொடுப்பார், வீட்டில் வந்தவொன்னே மடியில் உட்காந்துட்டு கொஞ்சிட்டே இருந்திருப்பார். அதனால அவன் ரொம்ப ஏகசுதனும் நேசபுத்திரனாக இருந்ததை பலி கொடுக்க சொன்னார். நீங்களும் ஒரே பிள்ளைய வச்சுக்கிட்டு முத்தி முத்தி இருந்தீங்களன்னா பலி கொடுக்க சொல்லிடுவார். அதை கொஞ்சம் அடித்து வளர்க்கணும், காதை முறுக்கி வளர்க்கணும். ஆமாம், காதை முறுக்கி வளர்க்கணும். 2 பசங்க ஸ்கூலுக்கு போனாங்களாம், கத்திரி தோட்டம் இருந்தான். 2 பேரும் போய் கத்திரிக்காய் பறிச்சானுங்க. வீட்டில் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாங்க. அம்மா சொல்லிச்சான், நீ இல்லைடா என் செல்லம், கூட 4 பறிச்சுட்டு வரக்கூடாதா அப்படின்னு நல்லா குழம்பு வச்சு கொடுத்தாங்களாம். அது நல்ல ருசியாக இருந்ததான். இன்னொருத்தனுக்கு அம்மா, அவனை எங்கேருந்துடா அந்த அவன் போகிற வழியில் அவன் குமார் இருக்கிறானே, அவன் கத்திரிக்காய் தோட்டத்தில் போய் பறித்தான், நானும் போய் பறிச்சுட்டு வந்தேன் அப்படியானு. அந்த அம்மா கொஞ்சம் வேப்பங்காயெல்லாம் போட்டு அரைச்சி கசப்பாக பண்ணிச்சான். இவன் சாப்பிட்டு பார்த்தான், ஐயே இது திருடுற கசக்கு தான்ப்பா செய்யணும். அந்த அம்மா என்ன பண்ணி கொடுத்தது? நல்ல ருசியாக செய்து கொடுத்தது. இன்னும் வருமா 4 பறிச்சுட்டு வான்னு. இவன் சொன்னான், இது கசக்குது. ஏன்னு கேட்டான், திருடுறது கசக்கு தான்டா செய்யணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்களாம். அவன் என்ன பண்ணான், திருடி பெரிய கேஸில் மாட்டி கோர்ட்டில் போய் நின்னானா. அவனுக்கு மரண தண்டனை விதிக்கும்போ கேட்பாங்க, உனக்கு கடைசியாக என்ன ஆசைன்னு. என் அம்மாவிட்ட ஒரு ரகசியமாக ஒரு வார்த்தை பேசணும். ஆமாம், பேசிட்டோன்னு. அவங்க அம்மாவுக்கு காதை கடித்து கீழே, நீ அன்னைக்கே என்ன அடித்து வளர்த்துருந்தேன்னா நான் திருந்திருப்பேன். முதல் நாள் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வரும்போதே என் காதை முறுக்கி இருந்தேன்னா நான் ஒழுங்காக இருந்திருப்பேன். நீ நல்லா இருக்குது, நீ நல்ல மகன் இல்லவா, நீ இல்லடா செல்லம், இன்னும் 4 அறுத்துட்டு வான்னு உன் காதை அறுத்துடுறேன் அப்படின்னு கடிச்சு துப்பிட்டானா. புரியுதா உங்களுக்கு? அது கவனமாக இருக்கணும். நேசபுத்திரன் ஏகசுதன் செல்ல பிள்ளை அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையே பகைக்கிறான். பிள்ளை கீழ்ப்படிதலில் வளரணும், பிள்ளை ஒழுக்கமாக வளரணும், அப்படி இருக்கணும். சரி, ஏதோ என்னமோ அவன் நிலைமை அது கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணான்? ஆயி அந்த ஆபிரகாம் ரொம்ப நல்லவன், தன்னுடைய ஒரே பிள்ளை ஏகசுதன். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து. காரணம் என்னன்னா, அவர் 25 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 25 வருஷம் பொறுத்து தான் அவருக்கு அந்த குழந்தை. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ தெரில. அது எத்தனை வயசில்? 99 வயசில் தான் அவனுக்கு அந்த பிள்ளை உற்பத்தி ஆகுது. சாராளுக்கு 90, இவருக்கு 100 பிள்ளை பிறக்கும்போ. இந்த வயசில் பிறந்ததை கொஞ்சாமல் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சி வந்தான். நீ அதை கொண்டு போய் பலி செலுத்து. நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை ஆண்டவர் கேட்பார். நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அவன் கொடுத்தான், கொண்டு போய் கொடுக்க போனான் பாருங்க. கொண்டு போனான், விறகு எடுத்துகிட்டு போனான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்குள்ள தான் போனான். அங்கே போய் அப்படி வெட்டுறதுக்கு கத்தியை தூக்குனாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆனவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே அப்படின்னு சொன்னார். நீ அவனை உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தப்பட நீ தேவனுக்கு பயப்படுபவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ பலிபீடம் கட்டி பலிக்கான எல்லா காரியங்களும் செய்த பிறகு அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தாமல் இருக்கக்கூடாது என்று அந்த காலத்து ஒரு காரியம். அதனால என்ன ஆகி போச்சுன்னா, அப்படி ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், யாரோ கூப்பிட்டு கேட்குது, பிள்ளையாண்டார் மேல் கையை போடாதுன்னு. அப்போ வெட்டுறதை நிறுத்தினான். ஆண்டவரே அப்படின்னு பார்க்குறான். அவன் சொன்னார், அதோ புதரில் சிக்கி கொண்ட ஒரு ஆடு இருக்கிறது பார், அதை கொண்டு வந்து உன் மகனுக்கு பதிலாக பலியிடு என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? புரிகிறதா? நான் உனக்கு முன்னே போய் கோணலாட்டை சுவையாக்குவேன். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர்
ஒரு ஆட்டை சிக்க வைத்திருக்கிறார். அது எவ்வளவு திணறி பார்த்து ஒரு புதரில் போய் சிக்கிடுச்சு. அது போலான்னு பார்த்தா அதுக்கு சிக்கி போச்சு. சிக்க வைத்தது யாரு? ஆண்டவர் சிக்க வைத்தார். ஏனால் பலியிட வேண்டும், பலியிட வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசு அங்கே சிக்கி கொண்டிருக்கிறார். அந்த பலியிடப்பட்டவர் இயேசுதான் பிரியமானவர்களே. அது ஆடா இருந்தாலும் இயேசு உனக்காக அடிக்கப்படுகிறார். அங்கே ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்துல அங்கே இயேசு பலியிடப்படுகிறார். கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. உனக்கு கோணலானவை செவ்வையாக வேண்டுமானால் நீ அங்கேயும் இங்கேயும் போய் பலியிட்டு இருந்தால் கதை நடக்காது. உன்னை எங்கே வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு எங்கே பலியிட வைத்திருக்கிறாரோ அங்கே தான் நீங்கள் போய் பலியிடணும். நீங்கள் சோத்திர பலியிடுறதும் சரி, ஆராதனையும் சரி, எல்லாம் உங்களை பதஸ்தா ஜப மையத்தில் வச்சுருந்தா இங்கே தான். ஆடு எங்கே தான் சிக்கிட்டு இருக்குது? மோரியா மலையில் தாங்க சிக்கிட்டு இருக்கு. அவன் வீட்டு 3 நாள், அவன் 2 நாள் பிரயாணப்பட்டு போகிறான். புரிகிறதா உங்களுக்கு? 3ஆம் நாளிலே தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறான். இப்போ 3 நாள் அப்படி தானே இருக்குங்க. 3ஆம் நாளிலே 4ஆம் வசனம் படிங்க. 3ஆம் நாளிலே 3ஆம் நாள் 3 நாள் பிரயாணப்பட்டு மோரியா மலைக்கு வந்தான். அவன் ஏன் வயசான காலத்தில், ஆண்டவரே இப்போ அவனுக்கு எப்படியும் 115 வயசுக்கு மேலே இருக்கும். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஆபிரகாம் ஈசாக்கு பலியிடப்படும் போது 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால கிட்டத்தட்ட அவருக்கு 135 வயசாகுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அவன் சொல்லியிருக்கலாம், ஐயா எவ்வளவு தூரம் ஐயா போய் பலியிட தானே வேணும், என் கொல்லப்புறத்தில் போய் வீட்டுக்கு பின்னால் போய் பலியிட்டுறேன் அப்படின்னு சொன்னானா? அந்த இடத்துக்கு தான் போனான். நீங்கள் அங்கே தான் உனக்கு ஆசீர்வாதம், நீ எங்கேயா போய் பலியிட்டுறாது. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த காரியத்திலே ஆபிரகாம் சரியா இருந்தான். நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாம் மோரியா மலையிலே உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னபோது, இல்லையா அது தூரமாக இருக்கையா, பலி தானே ஐயா இடணும், என் வீட்டு பக்கத்தில் பலியிட்டுறேன்னு சொல்லி விட்டுருந்தானன்னா, ஆடு சிக்கி இருக்கிறது எங்கே இருக்கு? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது மோரியா மலையில தான். ஒரு புதரில் ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. நீ வேற எங்கேயா பலியிட்டு இருந்தன்னா ஆடு பலியாகாது, உன் புள்ள தான் பலியாக இருக்கும். கவனமாக இருக்கணும். தேவன் உன்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே உண்மையுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனை தப்புவித்தார், ஈசாக்கை தப்புவித்தார். எனவே நான் உனக்கு முன்னே போய், நீ வீட்டிலிருந்து புறப்படும் போவே நான் அங்கே சிக்கொண்டிருக்கிறேன் பலிக்காக. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவன். பிள்ளை கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, தகன பலிக்கான ஆடுங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே பலமுறை இப்படிப்பட்ட பலிகள் கூட இருந்திருப்பான். அப்பா சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்ப கர்த்தர் பார்த்து கொண்டார். உனக்கு முன்னே போய் அவர் கோணலாவற்றை செவையாக்கி உன் பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை சிக்க வச்சிருக்கிறார் 2 நாளைக்கு முன்னாலே. அதை நீ பலியிட, அதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீ அங்கேதான் போக வேண்டும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த மோரியா மலையிலே பலியிட்டானே, அந்த இடத்துல தான் சாலோமன் தேவாலயத்தை கட்டினது. தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், பிரியமானுள்ளே கர்த்தர் பெரியவர். எனவே உனக்கு முன்னே அவர் கோணலாவற்றில் செவையாக்க அனுப்புவாராம். அல்லேலூயா. ஆமா, அந்த நீ எதையும் இழக்க மாட்டாய். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலாவற்றில் செவையாக்குவார், நீ எதையும் இழக்க மாட்டாய், இழந்து போவதில்லை. அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எதையும் இழக்க மாட்டாய். உனக்கு உரியது உனக்கு உரியது தான், நீ கவலையப்படாத. உனக்கு முன்னே ஆண்டவர் அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? 2வது ஆதியாகமம் 20:1 வாசிக்கலாம். 20:1 ஆபிரகாம் அபிரம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி
அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைய நன்றாய் கவனிங்க. சாரா பயங்கர அழகுங்க. என்ன அழகு? சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாம் என்ன அழகு? சாரா அவ்வளவு அழகு. இவன் அந்த தேசத்துக்கு போகிறான். இவனுக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கிறான். அதனால அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண்ணை அவ கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகியிருந்தால் அந்த நாட்டு ராஜாவோ பிரபலமானவங்களோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் புருஷன் உயிரோடு இருக்கும்போது அவளை தொடக்கூடாது. கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா அந்த பொண்ணு எனக்கு வேணும்னா கொடுத்து தான் வேணும். அதனால இப்போது இவருக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு பயம். ஆமாம், எனக்கு பயந்தது நேரிட்டதுன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? அம்மா யோபு சொன்னாங்க. பார்த்தீங்களா, முதியோர் இடத்துல ஞானம் உண்டாம். அங்கே அதுவும் யோபு தான் சொல்லுவார், முதியோர் இடத்துல ஞானம் உண்டுன்னு சொல்லுவார். ஆமாம், யோபு சொல்லுவார், எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு. அதனால சிலது நீங்கள் சொல்லுவீங்க, நான் நினச்சேன் அப்படியே நடந்ததுன்னு. நினைக்காதுங்க, நினைப்பு தான் பிழப்ப கெடுக்கும். அநேக நேரத்தில் நீங்கள் ஏதாவது நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பொம்பளைகிட்ட சீட்டு போடுறேன், இவ கடைசியில் தருவாளா தரமாட்டாளா, உனக்கு சந்தேகம் வந்தனா தூக்கிட்டு போயிடுவா. சந்தேகப்படாமல் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுங்க. தூக்கிட்டு போனாலும் அரசாங்கம் அவனை ஃபைட் பண்ணி அது கேஸ் போட்டாவது வாங்கிடலாம். தூக்கிட்டு போக மாட்டான். மாதம் ஒரு 25, 50, 100, 200 கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டே வாங்க. அது ஒரு நாள் பலன் கொடுக்கும். போடும்போதே நான் நினச்சேன் இவ அப்படி தான் பண்ணுவாளோன்னு நினச்சேன். அப்போ நினைப்பு பிழப்பு கெடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு பிழப்பு கட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், கவனமாக இருங்க. இப்போது அப்படி தான் இவனுடைய நினைப்பும் என்ன ஆகி போச்சு. இந்த சாரா எப்படி இருக்கிறா? அழகா இருக்கிறா. நம்ம போகிறது இந்த கேராரின் ஜனங்கள் அவ்வளோ மோசமானவங்க. அந்த ராஜா அபிமெலேக்கு இப்போ இவன் போகிறான். இவன் சொல்கிறான், ஏம்மா ஒருவேளை அவன் இவனை கூப்பிட்டு ஏதாவது கேட்டானுங்கன்னா சகோதரன்னு சொல்லு, உன்னை கட்டிட்டாவது போட்டோம், என்னை கொன்று போட்டுற போகிறாம்மா. அதனால் என்ன சொல்லு, சகோதரன்னு சொல்லுன்னு. சகோதரன்னா விட்டுருவான். அப்போ நீ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா. புருஷன்னா அவனை கொன்னுடுவான், கொன்னுட்டு எடுத்துருவான். ஒருத்தன் கொன்னுட்டே எடுத்துட்டான் தெரியுமா உங்களுக்கு? தாவீது உரியாவின் மனைவியை போய் தப்பு பண்ணிட்டான். உரியா யுத்தத்தில் இருக்கிறாரு. கல்யாணம் ஆன உடனே விட்டுட்டு யுத்தத்துக்கு போயிட்டாரு. ஒரு நாள் கூட அவளோட படுக்கல, அவளோடு குடும்பம் நடத்தலை. நேர யுத்தத்துக்கு போயிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு. உடனே கல்யாணத்துலேருந்து இப்போ யுத்தத்தில் இருந்து இருக்கிறான். இவன் மாடியில் உப்பிரிகையில் போய் நின்று உலாவி கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணை பார்த்தான் குளிக்கிற போது. அவள் யார், அவள் அழகாக இருக்கிறாள்னு அவளை வர வச்சு அவளோடு தவறு பண்ணி விட்டான். 3 மாதம் பொறுத்து அவள் சொல்லி அனுப்புகிறான், நான் கர்ப்பமாக இருக்கிறேன் யான்னு. யுத்தம் 6 மாதம் 1 வருஷம் நடக்கும். உக்ரைனில் 2 வருஷமாக நடக்குது. யுத்தத்துக்கு போயிட்டான் அவன் உரியா. இப்போது உரியாவை கூப்பிடுறான். ஏன்னா பழி இவன் பேரில் விழுந்துடும், ராஜா பேரில். கூப்பிட்டு, ஏப்பா நீ யுத்தத்துக்கு உனக்கு ரெஸ்ட் லீவு தர்றேன், போ, நீ உன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பா. நீ கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நீ என்ன பண்ணல, மனைவியோடு சந்தோஷமாக இருக்கல, போ. அவன் சொல்லிட்டான், ராஜா நீர் வேற, என் சகோதரர்களெல்லாம் யுத்தத்தில் போய் நிற்கிறாங்க, நம்ம தேச பக்தி அவனுக்கு. இவன் வேசபக்திக்காரன். யாரு? அப்போ தாவீது பிரியல உலாவிட்டு இருக்கிறான். அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய செய்தி இருக்கு உங்களுக்கு, அப்பப்போ விடுறேன், கவலைப்படாதுங்க. இப்போ பாருங்க, இவன் சொல்கிறான், ஐயா நான் போக மாட்டேன். இல்லை பாடியா அங்கே இருன்னு. அரண்மனையில் இருக்கிறவனேப்பா இவன் நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா, நல்ல மதுபானம் கொடுங்க, நல்லா வெறிச்சிட்டு சொல்கிறான். இப்போ யோ நீ கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாச்சு, உன் ஒய்ஃபோட சந்தோஷமா இருந்த குடிகாரனுக்கு மூளை மாறும் அப்படி. அப்பவும் இவன் புத்தியாக இருந்தான். யார்? உரியா. ஐயா அதெல்லாம் நான் போக முடியாது. போகும், இவன் பிடிவாதமாக இருக்கிறானே, இவன் என்ன பண்ணி ஆகணும்? இப்போது மனைவிக்கு 3 மாதம் பழி யார் பேரில் வரப்போகுது?
என் பேரில் தான் வரப்போகுது. இவனை என்ன பண்ணணும்? கொன்று போட்டுறணும்னு திரும்ப அனுப்புகிறான். லெட்டர் கொடுத்து அனுப்புகிறான் படைத்தலைவனுக்கு. இவனை யுத்தம் எங்கே மும்முரமாய் இருக்கிறதோ அங்கே கொண்டு நிறுத்து, யுத்தத்தில் இவன் சாகட்டும் அப்படின்னு. அப்படியே சாவடிச்ச பாவிதான் உரியா. இல்லையா சொல்லலாமா? அந்த உரியாவை பற்றி தான் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவார். ஏப்பா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான்பா, அவனுக்கு ஏகப்பட்ட ஆடு இருந்ததப்பா. அந்த ஊரில் ஒரு குடியானவன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி செல்லமாக இவன் மடியில் படுத்துக்கொள்ளும். ஆட்டுக்குட்டி படுத்துக்கொள்ளும். இவன் சாப்பிட்ற சாப்பாடு இவனை முத்தம் கொடுக்கும், இவன் அதை முத்தம் கொடுப்பான். அந்த பணக்காரன் இருக்கிறானே, அவனுக்கு நிறைய ஆடு இருந்தது. இந்த ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணான்? இந்த பணக்காரன் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தான், இந்த ஒரே ஆடை பிடிச்சி அடித்து சமைச்சு போட்டான்ப்பா அப்படின்னு. தாவீது சொல்லுவான், எவன்டா அவன்? அவன் சாக வேண்டும். அவன் என்ன ஆகணும்? அவன் சொல்லுவான், ஐயோ நீ தான் என் வாய மூடையா. இல்லையா சொல்லலாமா? இதெல்லாம் ஐயா பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லுறீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. என்னமோ ஆவியானவர் என்ன இங்கேயே நிறுத்த வச்சிருக்கிறார், என்னன்னு தெரில. நீங்கள் கொடுத்து வச்சவங்க போல. 12ஆம் அதிகாரம். நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவனிடத்துக்கு வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்ததாம் ஆட்டுக்குட்டி. அடுத்தது என்ன வாசிங்க? அந்த ஐஸ்வர்யமான இடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவன் தன் இடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டிகளை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா கதை எப்படி போகுதுன்னு? அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து, அட போயா நீதாயா அவன். இல்லையா சொல்லலாமா? கதை எப்படி போகுது பார்த்தீங்களாங்க? நீதாயா அவன். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உரியாவின் மனைவி பட்சேபாளத்தில் நீ பாவம் செய்யவில்லையா? அந்த உரியாவை கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்தி அவனை கொல்லவில்லையா? அட போயா அப்படின்னு சொல்லிடுவான். நாத்தான் இதை சொன்ன உடனே இந்த காரியம் எப்போ நடக்குதுன்னா, பிரியமானே இது ஒரு கதையாக போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு நாள் வேணும்னா சொல்கிறேன். தாவீதுக்கு பல வியாதிகள் வந்தது. 25ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். பயங்கர குடல் வியாதி வந்தது, எலும்பு உருக்கி வியாதி வந்தது, கண் இருளடைந்தது, வயிறு கருகி போனது, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொல்லுவான். ஆமா, உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன்னு சொல்லுவான். இப்படி அவன் நொந்து நூலாய் போயிருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். இதை சொன்னார். ஆனா தாவீது அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு இருதயத்துக்கு ஏத்தவன் சொன்னாரு. ஒரு இடத்துல இருக்கும், உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுடைய சங்கதி தவிர தாவீது ஒரு பாவமும் செய்யவில்லை. அவன் என் இருதயத்துக்கு ஏத்தவன் சொல்லுவார். பிரியமானே, அந்த ஒரு காரியத்தில் அந்த காரியத்தை அறிந்து 51ஆம் சங்கீதத்தை அவன் பாடி அறிக்கையிட்ட சங்கீதம் தான். அந்த 51 அந்த அட்டவணையில் இருக்கிறத படிங்க யாராவது. மைக்கில் நல்லா படிங்கம்மா, ரெக்கார்ட் ஆகுதும்மா. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என் பாவம் வர கழுவும், என்னை சுத்திகரியும், யூசோ புல்லால் என்னை கழுவும், என் ரட்சணிய சந்தோஷத்தை என்னை திரும்ப தாரும், இப்படியெல்லாம் அழுது ஜெபித்த சங்கீதம் தான் அந்த 51ஆம் சங்கீதம். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்போ
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இப்போ கதை எங்கே இருக்குது தெரியுமா? ஆபிரகாம் கேத்தூருக்கு போயிருக்கிறான், கேதாருக்கு போயிருக்கிறான். அதுதானே நம்ம படித்தோம். கேதாருக்கு போயிருக்கிறான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். அவ்விடத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? அங்கே ஆபிரகாம் தன் மனைவி சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றாள். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன் ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடைய சொல்லவில்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே ஏன் என்ன அழிக்க பார்க்குறீரா? நீ செத்தாயின்னு சொன்னார். அவன் என்கிட்ட சொன்னானா இல்லையா, என் சகோதரின்னு, அதனால தானே நான் அவளை அழைப்பித்தேன்னு சொன்னான். அவன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. ஆமாம், நான் இவள்கிட்ட கேட்டேன், அவன் யாரையா, நீ யாரோடு வந்திருக்கிறியா, யாரு? அவன் என் அண்ணன் சகோதரன் சொன்னியா இல்லையா? எல்லாம் உண்மைதான் ஐயா, ரைட்டு. சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொல்றான் அவன். பார்த்தீங்களா? அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்து, அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைத்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணதற்கு உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்பொழுது தேவன் உனக்கு முன்னே சென்று கோணலாவற்றை செவையாக்குவார். ஆபிரகாம் அனுப்பி விட்டுட்டாங்க. உட்காந்துட்டு திக்கு 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 திக்குன்னு அடிச்சுட்டு கிடக்குறான். யோசித்து பாருங்கங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே போகிறார். எங்கே போகிறாரு? அபிமெலேக்கினுடைய வீட்டில் போய் அவனுக்கு சொப்பனத்தில் தோண்டி, நீ அடுத்தவன் மனைவியை கை வைக்காத, செத்த நீ முதல்ல அவளை அனுப்பி விடு அல்லேலூயா சொல்லலாமா? நான் உனக்கு முன்னே சென்று கோணலாம் அவற்றை செய்வாக்குவேன். அல்லேலூயா. உன்னை சேதம் வராமல் காப்பார். ஆண்டவர் உனக்கு முன்னே சென்று என்ன பண்ணுவார்? முதலாவது என்ன பண்ணுவார்? நீ எதையும் இழக்க மாட்டாய், உன்னை நஷ்டப்பட விட மாட்டார். ஆமாம், ஈசாக்கினுடைய பலியில் பார்த்தோம். அதற்கு பதிலாய் ஆட்டை இங்கே அபிமெலேக்கை தொட விடாமல் தடுத்தார். இவன் இங்கே தான் இருக்கிறான். யாரு? ஆபிரகாம் இங்கே தான் இருக்கிறான், வீட்டில் தான். அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஆள் அனுப்பி. அங்கே போனார் ஆண்டவர், சொப்பனத்திலே தடுத்தார். உனக்கு முன்னே நான் போவேன், கோணலாவற்றை செவையாக்க முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, சூப்பராக இருக்கும் இந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா. ஆபிரகாமுக்கு சும்மா ஒன்றும் அவளை கூட்டிகிட்டு போகல, இவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்க. துட்டை வாங்கிட்டு கிடந்தான் இவன், அநியாயம் பிடிச்சவங்க. ஆபிரகாம் நல்லவன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்டா நீ அங்கே கேராவுக்கு போகணும், ஒழுங்காக இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதானே. அங்கே போய் மனைவியை இப்படி பொய்ய சொல்லி உன் உயிரை காப்பாற்ற. ஆனாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட சந்ததியை பாவத்துக்குள்ளாக விடமாட்டார், தடுத்து நிறுத்துவார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்துறாருன்னா நல்லதுன்னு நினைச்சிட்டு விடு, அதே நினைச்சிட்டு இருக்காத. ஆண்டவர் தடுத்து நிறுத்துறதும் நல்லதுக்காக தான் இருக்கும். ஆமாம், இப்போ ஆண்டவரே போனார் முன்னே போய் சொப்பனத்தில், நீ அவளை தொடாதே, நீ செத்துருவ. அல்லேலூயா சொல்லலாமா? சேதம் வராதபடி ஆண்டவர் காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 21ஆம் அதிகாரம். இன்னைக்கு நமக்கு அவ்வளோதான். இது 2 செய்தி தான் ஆகாமல் போகும். 3 பாயிண்ட் தான் பேசியிருக்கிறேன், இன்னும் 4 இருக்குது. அதனால் இன்னும் இதோட முடிச்சிடுறேன். கம்யூனியன் இருக்கல்லவா, சோதரம். 21:15 வாசிங்க.
துருத்தியிலே இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை ஒரு கையிலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் இருக்கிறாரு, விசுவாசிகளின் தகப்பன். அப்படி அவருக்கு சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அந்த ஆளு பொல்லாத மனுஷன். சாராள கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார்ல, சாராளுக்கு பிள்ளை இல்லை. இந்த சாராளும் சரியானவ. அவன் என்ன சொல்லிட்டா, சாராளுக்கிட்ட ஒரு அடிமை பெண் வந்திருந்தா, ஆகார், வீட்டு வேலையை செய்துட்டு அப்படி இப்படின்னு. இவ பார்த்தா அந்த ஆகார்கிட்ட கொண்டு போய் ஆபிரகாம்கிட்ட விட்டு, ஏப்பா ஆபிரகாமே வயசாயிடுச்சு, அதனால நீ இவ கூட இருந்து ஒரு பிள்ளையை பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அவளும் சம்மதிச்சு போய் பிள்ளையை பெற்றுட்டு வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு முழுவாமல் இருந்தா, யாரு, நிறமாத கர்ப்பிணியாக இருக்கும்போ பயங்கரமாக சண்டை வந்துச்சு. யாருக்கும்? சாராளுக்கும் ஆகாருக்கும். ஆமாம், இவ சொல்லியிருப்பா, அடி நான் வந்து தாண்டி உன் குடும்பமே கட்டப்படுது பாரு, வயிற்றில் வளருது பாரு அப்படின்னு சொல்லியிருப்பா. நீ இப்படியா சொல்கிற? ஆபிரகாம்கிட்ட சொன்னா, ஓ நான் தான் உனக்கு இதை கூட்டி விட்டேன், ஆனாலும் எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது, இந்த பொம்பளை வீட்டை விட்டு விரட்டுன்னு. அப்படி போயிட்டா. இவ கோவிச்சிட்டு போயிட்டா. ஒரு முறை அங்கே போயிருக்கும்போது அவன் தூதன் கேட்டான், ஆகாரே, உனக்கு இங்கே என்ன காரியம், ஏன் இங்கே வந்த? இல்லை ஐயா, வீட்டில் சண்டை பயங்கரம். அதெல்லாம் இல்லை, நீ போ, இப்போ நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற வம்பு, போய் அவளுக்கிட்ட அடங்கி இரு போ அப்படின்னு போய் அடங்கி இருந்து பிள்ளையும் பெற்றுட்டா. இஸ்மவேல் பிறந்துட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ பிறந்து வளர்ந்துட்டே இருக்கிறான். இப்போ ஈசாக்கு பிறகுறான். ஈசாக்கு பிறக்கும்போ ஆபிரகாமுக்கு 100. அந்த இஸ்மவேல் பிறக்கும்போது ஒரு 85 86. புரிகிறதா? உங்களுக்கு வேதத்தில் நல்லா போய் படிங்க. 85 வயசுலேயே யார் பிறந்துட்டா? ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்துட்டான். 15 16 வருஷம் பொறுத்து தான் ஈசாக்கு பிறகுறான். இப்போ ஈசாக்கு பிறந்து பால் மறக்கிற வயது கிட்டத்தட்ட 15 வயசு. அது இப்போ இவனுக்கு எத்தனை வயசு? 30 வயசு கிட்டத்தட்ட. இப்போ பால் மறக்கிறப்போ அங்கே ஒரு விழா கொண்டாடுறாங்க. இந்த பிள்ளை இருக்கிறானே யார்? இஸ்மவேலு. இந்த சின்ன பையனை கிண்டலும் கேலியும் பண்ணுவானான். அதனால அந்த பிள்ளைக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இதை பார்த்தா சாரா அம்மா, ஏற்கனவே அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன் கர்ப்பமாக இருக்கும்போது, இந்த பையன் பிறந்த நம்ம பிள்ளைய ரொம்ப கிண்டல் பண்ணுறான், அதனால இவனை இனிமேல் இங்கே வச்சிருக்கக்கூடாது, ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. இது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? இந்த ஆள் முதல்ல சொல்லியிருக்கணும், ஏம்மா ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு, வானத்து நட்சத்திரத்தை போல பெருகுன்னு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாயிரம்மா, ஏம்மா அவசரப்படுற அப்படின்னு இவர் சொல்லியிருக்கணும். நாமளை இங்கே இருக்கிறானுங்களே மோசமானவனுங்க. ஆமாம், இருக்கிறது போதாதுன்னு கிடைச்சதையும் இவன் என்ன பண்ணுறான்? கல்யாணம் பண்ணிட்டான். பிள்ளையும் பிறந்துச்சு. இப்போ இவ சொல்கிறா, உன் பிள்ளைய அனுப்பிவிடு. பிள்ளையும் அந்த பொம்பளையும் என்ன பண்ணிடு? ஆமாம், 10ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. 9ஆம் வசனம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. புரிகிறதா? பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் விருந்து பண்ணுறான். இப்போ இவன் கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டா புருஷன்கிட்ட, மூளை அனுப்பு அவளை. இவனை என்ன பண்ணிட்டான் பாருங்க. அப்பொழுது தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது? எப்படி ஆனாலும் அவனும் என் பிள்ளை தானே. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா பாரு, அவ தான் கொண்டு வந்து விட்டா,
இப்போ பிள்ளை பிறந்தது, அவனுக்கு வயசு ஆகுது, இப்போ என்ன பண்ண சொல்கிறா? வெளியே போக சொல்கிறா. இப்படி இன்னும் அப்படி உட்காந்து யோசிக்கும் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ அந்த பிள்ளையும் அடிமை பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கு நடத்துல உன் சந்ததி விளங்கும். நீ அதனால சாரால என்ன பண்ணு, அவளுக்கு சாரா சொன்ன பேச்சை கேளு, நீ அவளை அனுப்பிடு அப்படின்னு சொன்னார். எதுக்கு? ஒரு வீட்டில் 2 சண்டை நடந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணணும்? எப்படியாவது அனுப்பி விட்டுறப்பா அப்படின்னு. ஆமாம், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன்னு அங்கே சொல்லிட்டு, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். எப்படி இருக்கு? காலமாக இருட்டோட யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் எழும்பி என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க, அடிமை பெண்ணுக்கு தோள் மேலே அப்பமும் தண்ணீரையும் வச்சு, ஏம்மா நீ போம்மா அனுப்பி விட்டுட்டான். இவ போய் போய் அப்பமும் தீர்ந்து துருத்தியில் இருந்த தண்ணியும் தீர்ந்து வனாந்தரத்தில் ஐயோன்னு நின்று இருக்கிறான். எப்படி இருக்கு அவளோட வாழ்க்கை? இப்போ கதறி அழுகிறான், என் பிள்ளை செத்து போவான் போல இருக்கு. பிள்ளையை ஒரு செடியின் கீழே படுக்க வைத்து விட்டு, பிள்ளை என்று இருக்கு, நீங்கள் குழந்தைன்னு நினைக்காதுங்க, 30 வயசு அவனுக்கு, வாலிபன். யூதர்கள்லாம் அந்த காலத்தில் 40 வயசுல தான் கல்யாணமே பண்ணுவாங்க. 30 வயசுலாம் அப்போ தான் மெச்சூரிட்டி ஆகிற ஒரு வயசு. படுக்க வச்சுட்டு, ஐயோ என் ஆண்டவனே, இந்த வனாந்தரத்தில் நான் என்ன செய்வேன்? இந்த பாவி குடும்பம் என்னை அனாதையா தள்ளிச்சு, அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஓ என்று கதறி அழுதுகிறார். பிள்ளையும் தாகத்தினாலே அழுகிறது. வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையை எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. அப்போ கண்ணை திறந்தாராம். ஒரு துறவை கண்டு தண்ணீரை குடிக்க கொடுத்து பிள்ளையின் உயிர் திரும்ப வந்தது. பிள்ளையை பிடித்து கொண்டு போனால் வேதம் சொல்லுகிறது 21ஆம் வசனம், அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினாள். 20ஆம் வசனம், தேவன் பிள்ளையோட இருந்தால் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்தேலே வல்லவனானான். புரிகிறதா உங்களுக்கு? நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவற்றை செவையாக்கும். ஆகாருடைய வாழ்க்கையில் இருந்த கோணலை ஆண்டவர் செவையாக்கும்படியாக ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலை செவையாக்குவார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கோணலை செவையாக்குவார். உனக்கு முன்னே ஆண்டவர் போவார். உன் காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். உன் பிள்ளையை நீ இழக்க மாட்டாய். உன் பிள்ளையை நீ காத்துக்கொள்வாய். சேதம் வராதபடி சாராளை அபிமெலேக்கினுடைய கையிலிருந்து மீட்டார். அவருடைய சமூகம் முன் சென்றது. ஆகாரையும் பிள்ளையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டோடைய சமூகம் அங்கே சென்றது, வனாந்தரத்துக்கு சென்றது. பிரியமானவர்களே, எனவே உங்களுக்காகவும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். கண்களை மூடலாம், தேவனை நோக்கி பாருங்கள். நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவற்றை செவையாக்குவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவனுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். மகளே, உனக்கு முன்னே ஆண்டவர் செல்வார். நீ குறித்த இடத்திலே பலியிட்டு கொண்டிரு, உனக்கு சேதம் வராது. உன்னை ஆண்டவர் காப்பாற்றுவார், உன்னை நடத்துவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவ கரமதை பாரவ கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவ கரமதை பாரவ கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா, 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 என்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா.
காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே சென்று கோலாவிட்டு செவ்வையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஆபிரகாம் தான் நேசித்த புத்திரனை பலியிட சொன்னபோது அவர் சொன்னபடியே சொன்ன இடத்திலே கொண்டு பலியிட்டபடினாலே ஆண்டவர் அதற்கு முன்னதாகவே ஆட்டுக்கடாவை சிக்க வைத்த தெய்வம். நான் உனக்கு முன்னே சென்று கோலாவிட்டு செவ்வையாக்குவேன்னு சொன்னவர் அந்த மகனை எந்த சேதமும் வராதபடி, இழப்பு வராதபடி மீட்டுக்கொண்டு வந்த தெய்வம் அல்லவா? ஆண்டவராகிய தெய்வமே, சாராளை அபிமெலேக்கு தேசத்திலே அவன் போகிறான் அழைத்து கொண்டு. அவள் அழகுள்ளவளாய் கண்டபடினாலே அபிமெலேக்கு அவளை ஆள் அனுப்பி கொண்டு போய்விட்டானே ஆண்டவரே. ஆனாலும் தேவன் முன்னே சென்று கோலாவிட்டு செவ்வையாக்கும்படியாக இரவிலே சொப்பனத்திலே அபிமெலேக்கோடு பேசி, இன்னொருடைய மனைவி அவளை தொடாதே, அனுப்பிவிடு. ஆண்டவர் முன்னே சென்று சேதம் வராதபடி காத்து கொண்டீர். சோத்திரம். ஆகாருடைய கண்ணீரை கண்டு வனாந்தரத்திலே நீ போய் அங்கே ஒரு தண்ணீர் துறவை காட்டி அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அல்லவா நீர் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறீர். பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடி பிள்ளைகளை காப்பாற்றி இவர்களை பெரியவர்கள் ஆக்கும் மட்டும் நீர் கைவிடாமல் இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உம்முடைய சொல் கேட்டு நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.